வணக்கம் சார். திமிரி யுவராஜ் பைக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அருமையாக 2018 லாஸ்ட்டு சிங்கிள் ஓனரு ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். இதை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். உங்களுக்கு இந்த வண்டியை பார்த்தோன்னே டக்குன்னு தெரியும் இதோட மகிமை என்ன. கார்பெட்டர் மாடலு இது இன்றைக்கி பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. BS4 கார்பெட்டர் மாடல் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ரேராக போயிடுச்சு இன்றைக்கி மார்க்கெட்டில். ஸோ இருந்தாலுமே நம்ம யுவராஜ் பைக்ஸை என்றைக்கும் அது குறையாது. இந்த வண்டி எவ்வளோ டிமாண்டாலுமே எல்லா தரத்து மக்களுக்கு தேவையான வண்டியை நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வண்டி பார்த்தா ரொம்ப ரொம்ப ரேரு. சார் வாலாஜாலேருந்து வராரு. இவர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கிட்ட கேட்கும்போது எங்கிட்ட எடுத்தவர் யார் ஒரு தம்பி சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வர்ற வழியில் எத்தனையோ கடை இருக்குது. 2 வீலர் செகண்ட்ஸ் விற்கிற கடை எவ்வளோ ஒரு வாலாஜிலேருந்து வராரு. வர வழியில் எத்தனையோ கடை இருக்குது. இருந்தாலும் நம்மளை தேடி இந்த கொட்டுற மழையில் வந்திருக்காரு. இவர் பார்க்க வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000-25,000 பட்ஜெட்டில். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த எங்கிட்ட 20,000-25,000 பட்ஜெட்டில் இருக்க வண்டி அதை பார்த்திங்கன்னா அவருக்கு மனசுக்கு வரல. பிடிச்சிருது இந்த வண்டி தான். ஆனால் கையில் பார்த்தா 20 ரூபா தான் வண்டி. நான் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா இந்த வண்டியை 55 ரூபா சொல்லியிருப்போம். ஆனால் இவருக்கு 55 ரூபா கொடுக்கல. ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸில் அவருக்கு திருப்தியான ரேட்டில் கொடுத்துருக்குறோம் இந்த வண்டி பாதுகாப்பு. ஆனால் இவர் இந்த வண்டி கட்டிக்கிறது பார்த்தா 31 ரூபா தான் கட்டியிருக்காரு. ஒரு பேலன்ஸாக 20 ரூபா தரணும் சாரே கேட்போம். அது எந்த அளவுக்கு அவர் திருப்தி அடையாரு இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்றத கேட்போம். ஆனால் வணங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா? எங்கேருந்துண்ணா வரீங்க? வாலாஜா தானே இல்லை கிராமம்? அதுதான் கிராமத்தில் வர. ஓகேண்ணா. சரி, நான் இந்த கடை திமிரியில், ஏன்னா நீங்கள் வர அவ்வளோ தூரத்தில் இந்த கடை இருக்கிற இடம் எப்படின்னா தெரியும்? நம்ம தம்பி ஒருத்தர் தெரிஞ்சு இருக்காரு. ஓகேண்ணா. அவர் மூலியமாக கேட்டோம். ஓகே, இங்கே பார்க்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே நம்மகிட்ட எடுத்துருக்காருங்களா? எடுத்திருக்காரு. சரி சரி. அதனால் பார்க்கலான்னு வந்தேன். வண்டி பிடிச்சிருக்குங்களா? பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்கள் சொல்லுங்க. மைக் அவர்கிட்ட இருக்குது. வண்டி பிடிச்சிருக்குது. நான் பார்க்க வந்த வண்டி வேறு, ஆனால் இங்கே பார்த்த வண்டி வேறு. எனக்கு அந்த வண்டியை விட இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஓகேண்ணா. நான் பார்த்த பட்ஜெட்டை விட இது எனக்கு ரொம்ப ஒத்தாந்தது, பிடிச்சது. இந்த வண்டி நான் ஓகே பண்ணிட்டேன். ஓகேண்ணா. நான் கேட்ட அவர் சொன்ன ரேட்டை விட நான் சொன்ன ரேட்டுக்கு அவர் ஒத்து வந்துட்டார். இப்போ நான் கட்டிக்கிறது 31,000 தான் கட்டியிருக்கிறேன். இன்னும் 20,000 கட்ட வேண்டி இருக்குது. அவர் அப்புறம் பரவாயில்ல, நீங்கள் 3 நாள் 10 கொடுன்னு சொன்னேன். அவரும் ஒத்துக்கினார். என்னோடய கஷ்டத்துக்கு நான் சொன்ன பிறகு சரி ஒத்துக்கினார். பரவாயில்ல, நான் சொன்ன ரேட்டுக்கு அவர் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. இது ரொம்ப நன்றி. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். ஏன்னா அவர் சார் மேஸ்திரின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்தால் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம நல்லா பெஸ்ட் ரேட்டுக்கு கொடுத்துருக்குறோம். ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில பேர் சொல்லலாம் வண்டி தரத்துக்கு நான் கேரண்டி. ஏன்னா ரேட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் வச்சவரும் சொல்கிறதா ரேட்டு அந்த அளவுக்கு இருக்குது. ரேட்டு எப்படின்னு தெரியாது. ரேட்டை பற்றி நான் சொல்ல முடியாது. ஒரு இடத்துல கம்மியாக கொடுக்கலாம், இன்னொருத்தர் ஜாஸ்தி கொடுக்கலாம். நம்ம கடையை பொறுத்த வரைக்கும், யுவராஜ் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் தரத்துக்கு 100% நம்ம கேரண்டி. பார்க்கவே